உங்களெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? உங்களெல்லாம் சந்திக்க முடியுதா? 6-7 வருஷம் ஆகுது. ஆமா, உங்க ஆசீர்வாதம் என்னைக்குமே எங்களுக்கு வேணும். ஆமா. அப்புறம் தம்பி வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா தம்பி? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? இல்ல நல்லா இருக்கிறீங்கல்ல? நல்லா இருக்கணும். நல்லாவே இருக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்கும் தானே வந்திருக்காங்கிறீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்குதான் சிரிக்க போறோம், சந்திக்க போறோம். நீங்க தானே சந்திக்கிறோம், அதனால கேட்டேன். சரி, வந்தமா போட்டோமா? என்ன வந்தமா ஓட்டமானு ஆட்டத்தை ஆட்டம் வந்தமா போட்டோமா போனோமான்னு இருக்கணும். சரி, பலவளன்னு பேசுனா வாய்க்கு கேடு. வருஷத்துல ஒரு புள்ள பார்த்தா உடம்பு கேடு, குடும்பத்துக்கும் கேடு. குடும்பத்துக்கும் கேடு. ஆமா, ரெண்டுக்கு மேல இப்பெல்லாம் கத்து. ஆமா, போடோமா போட்டோமா போலாமாங்க? ரெடியா ரெடியா? அப்படியா பிடிக்கிறதா? பால் குடிக்கிறான். பால் வாங்கிட்டு எனக்கு பசி எடுத்துருச்சு. சரி, போலாமா? இவ்வளவு வேகமா போலாங்கிறீங்களே, ஊர்ல காசு கொடுத்துட்டாங்களா? ஊர்ல காசு கொடுத்துட்டாங்களான்னு கேட்டேன். போலான்னு சொன்னானே. சரி, ஊருக்காரவங்க காசு கொடுத்துட்டாங்க, ஊர் வீட்டை பக்கம் போலான்னு நினைச்சேன். காலைல தான் தருவாங்க, கல்யாணம் தருவாங்க, இப்ப தர மாட்டாங்கல்ல. சரி, போலாமா? யோசிச்ச மண்டல சொல்றாங்க. என்னமோ நடக்குதுண்ணா. நடக்குது. என்னமோ மழை பெஞ்சு என்னாச்சு இருக்குது. கம்மா கர்றாக்க சாட்டு கணக்குதான். நீங்க பாட்டு கணக்கு பாட்டுல நீங்களுமா? இல்லையே, நான் கேள்விப்பட்டது இல்லையே. அப்பப்பா
அதான் நான் பத்தி அப்பப்பன்னு நினைச்சேன் அது இருக்கலாம் என்னரும் இருக்க கூடாதுன்னா ஆமாமா ஆமா ஒரு சாட்டு முடிஞ்சது ரெண்டாவது சாட்டு போடுவோமா அப்படியே நைவா அப்படியே மெலிட்டா இழுத்து போடணும் இழுத்து ஆமா வச்சு வச்சு எதை வச்சு 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 என்ன வச்சு வச்சு பெருசா அவ்வளவுக்கு வைக்கிற மாதிரி பெருசா ஆகுதுங்க என்னைக்குமே பெருசா ஆகிற அளவுக்கு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆமா சின்னதாவே வச்சுக்குவேன் அப்படியே ஓடணும் நம்ம எப்போதுமே இருக்கிற மாதிரி தான் ஏன் பெருசாக போகுது ஆமா இல்லன்னா கண்ணிமைக்கோ காதல் கொண்டனடி எனக்கு இருக்குது நான் மேல ஆட்டுனேன் உனக்கு என்ன இருக்குது நீ மேல ஆட்டுனேன் மேல ஒண்ணுமே இல்ல கீழே இருக்கிறத ஆட்டினா அதான் ஒத்துக்குவேன் நீ மேல இருக்கிறது இல்லாம ஆற்றி என்னன்னு கேட்டேன் ஆட்ட முடியாது கண்ணிமைக்கும் இருக்கிறீங்கன்னு நான் பார்த்தேன். நீ என்ன முடிவுல இருக்க? ஆண்டவருக்காரன் என்ன முடிவுல இருக்கிறாரு? தாளக்கார பையன் என்ன முடிவுல இருக்கிறேன்? நம்ம அண்ணன் பெட்டிக்காரன் என்ன முடிவுல இருக்கிறாருன்னு பார்த்தேன். எப்படி ஆடுது யோசனை பண்றாங்க. அத நம்ம ரெமன் நல்ல நீ வாங்க பின்னல்ல நம்ம ரெமன் நல்ல நீ வாங்க பின்னல்ல அகரோட்டல
நாம் ஒரு முன்னாடி நீ வாடி பின்னாடி நாங்கள் ஓட்டத்துக்கு முடிஞ்சிச்சு. ரெண்டு ஷர்ட் முடிஞ்சதா? முடிஞ்சது. அடுத்த ஷர்ட் நான் ஒரு ஆளுமா போட்டுக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. அப்படிதானே? மாத்தி மாத்தி செய்யணும். என்ன செய்யணுங்கிற? தொழில மாத்தி மாத்தி செய்யணும், போடணும். என்ன? ஆட்டத்தை மட்டும்தான் போடணும். நான் ஆட்டத்தை மட்டும்தான் போடுவேன். தப்பாலாம் பேச மாட்டேன். சரி, நீங்க பிடிக்கிறதோட சரி, என்ன பிடிக்கிறது நாங்க காட்டுறதோட சரி. நீங்க சுதிய பிடிக்கிறீங்க, நான் ஆட்டத்தை காட்டுறேன். உண்மைதான். மிருதங்காரர் என்ன பண்றாங்க, ஆல்ரவுண்டர்காரர் என்ன பண்றாரு, ரெண்டு பேரும் வாசிக்கிறாங்க. தாளக்காரர் என்ன பண்றேன், கையில பிடிச்சுக்கிட்டு நடுர சைக்கிள் வைக்கிறேன். சரிங்க, நான் வரலான் இருக்கேன். பாக்குறவங்க என்ன நினைக்கிறோம்னா, என்னடா அந்த புள்ள வந்துச்சு, இந்த புள்ள ஒரு ஆளுமா புடிச்சுக்கிட்டு என்னத்த பிடிக்கல தப்பாங்க. இந்த புள்ள ஒரு ஆளுமா மாக்குன்னு குத்திக்கிட்டு கிடக்குது. இதை யார ரொம்ப நேரம் பாக்குறதுன்னு பாக்குறவங்க கேட்டுற கூடாது. அதெல்லாம் நடக்கும், நம்ம முடிச்சுக்கலாம். அப்படியே சொல்ல மாட்டாங்க. அதனால நீங்க நாங்களும் நானு நீங்க என்ன செய்யுங்க, சேர்ந்து ஓட்டா 10 வருஷம் இருக்கும்ல. அதனால இன்னைக்கு நீங்க ஏற, எதுலமா நீங்க ஏற, எங்க ஏற? கொட்டை மேல இல்லங்க, என் மேல ஏற, நாங்க ஓ மேல ஏற. என்னத்த நல்லா இருக்குமா? பாட்டுல நானும் பாட்டுல ஏறணும், நீங்க அதுக்கு மேல ஏறணும். போமா மச்சு இருக்கிற மாமா, மாமா இருக்காரு ஒழுங்கிட்டாரு பாவம். ஹலோ நல்லா ஃபுல்லா வச்சு விடுங்க பார்க்கலாம். நம்ம ஊருக்கு அந்த புறம் ஒத்தையரே பறையரே நம்ம ஒத்தையரே பறையரே ஒத்தையரே பறையரே வசந்தே அரமரா வசந்தே அரமரா வசந்தே அரமரா அந்த அரமரா ஒத்தையரே ஓசையடே முகுயிலே ஓசையடே முகுயிலே அங்க உட்கார்ந்து உடஞ்சபடி சொல்லுமா. பார்த்து தப்பா பேசக்கூடாது. இந்த பொட்டிக்கா யாரை குடிச்சது, யாரை குடிச்சது உனக்கு? அதுக்குள்ளே ஊத்துதா? யாரும் கூட்டு இல்லை, நானே தான். ஏன்னா பொம்பளை பிள்ளை செய்யவே இல்லை, ஊத்துது உனக்கு. செய்யணுமா? ஏமா நான் செய்யல, நல்லா செய்யுமா. பொம்பளை பிள்ளை காலையில கோயிலுக்கு போயிட்டு இருக்குது. காலையில தானே கோயில் இருக்கணும். இருங்க, காலையில தானே கோயிலுக்கு போறீங்க, இப்ப என்ன பண்றீங்க? அதெல்லாம் குடிச்சுக்கிட்டு போய்க்கலாம். சரி விடுங்க, இதுக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. சரி, இதுக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்ற? நான் மிருதங்கரத்தை போறேன். மிருதங்கர தம்பி சாப்பிடலையா?
ஊருக்காரவங்க எப்படி உள்ள விட்டு போட்டாங்க. எங்க வெளியே விட்டு ஹோட்டல் கடைங்கள உள்ள விட்டு போட்டாங்களா போடலையா? சாப்பிட்டியா சாப்பிடலையா? ஏமா சாப்பிட்டுக்கறமா சாப்பிட்டுக்கிட்டேன். அதே நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுக்காரன்னு வருது. ஆமா ஆமா நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுருக்காருன்னு தெரியுது. சிவேசினுக்கு அடுத்து போவா முறைஞ்சு வந்த புது பாண்ட மலை எடுத்து வந்த சரீரத்துக்கு வந்த மாமாரிதானே. அவர் வாசிப்பாரு ஒன்னத்தையும் பாப்பாரு என்னத்தையும் பாப்பாரு அவரதையும் குடிப்பாரு அவர் சாமனதையும் எடுத்து வைப்பாரு. உன் சாமனை வந்தானே எடுத்து வச்சுட்டு அவர் தொழில் 2 நிமித்தி வச்சு ஒன்ன படுக்க வச்சு என்ன படுக்க போட்டு போட்டு கிளுகிளுன்னு இருக்கும். இல்லம்மா 2 மிருதங்க ஒரு தோலக்குமா 2 நிமிஷம் ஒன்ன படுக்க வச்சு தப்பா நினைக்கூடாது. ஒன்ன படுக்க வச்சு ஒண்ணு ஒரு கட்டை அடே அப்பா. சரிங்க ஆண்டு இருக்கார தம்பி நான் வரட்டுமா? எனக்கு ஒழுகுதா? எனக்கு ஒழுகுனா நான் பாவடையிலேயே தொடச்சுக்குவேன். உனக்கு ஒழுகுச்சுன்னா அட உங்களுக்கெல்லாம் விவரம் தெரியாம கிடந்தாலே தம்பின்னு சொன்னத வெளியே தெரியாது. இல்ல தாத்தா அப்படித்தானே பப்பாட்டிய வரி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்க கூடாது. எனக்கு பிடிக்காது. நீ ஏன் கண்ணத்துல கை வச்சுட்டு இப்படி பாக்குற? நீ பார்க்காத மாதிரி கண்ணத்துல வைக்க முடியும். கிண்ணத்துல வைக்க முடியும். கிண்ணத்துலயா? கண்ணத்துல வைக்க முடியும். எனக்கிட்ட கிண்ணமே இல்ல. இல்லையா? தாத்தா நீ கண்ணத்துல கையேடு. என்னைய பார்த்தா பிடிக்கலையா? அவர் கற்பனையில மிதக்கிறாருமா. கற்பனையில மிதக்கிறாரு அப்படி. சரி தம்பி நான் வரட்டுமா? வர்றேன். சரி சரி இந்த தோசைக்கல்ல வீட்டுல உன் பொண்டாட்டி காணாம ராவுச்சுல்ல இது தோசைக்கல்லுங்க. எங்க வீட்டுல இந்த மாதிரிதான் தோசைக்கல்ல தூக்கி சிலிண்டர் மேல வச்சு மாவு ஊத்தி தோசை சுடுவோம். அத காணாம பொண்டாட்டி ராகிட்டு இருக்குது. இங்க தூக்கிட்டு வந்தியாடி உன் பொண்டாட்டி எத்தனாவது பொண்டாட்டி எனக்கு என்ன தெரியும். சரிங்க உங்க 3 இடத்துல வந்துட்டேன். அடுத்து சின்னதா இருந்தாலும் சின்ன பையனா இருந்தாலும் நல்லா வாசிக்கிற பையன்ல இருந்தாலும் யாருக்கு குறை வச்சாலும் அவனுக்கு குறை வைக்கலாமா? விடிய கையில புடிச்சுக்கிட்டு வாசிக்க போறேன். இருந்தாலும் அவனுக்கும் கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கணும்ல. அவன்கிட்ட போமா வைக்கிற தொட்டி விட்டு வைக்காம தான்
பையில கெடுத்துடக்கூடாது. தொழிலுக்கு போய் வந்திருக்கிறேன். சின்னதுல இருந்து பெருசா வளரணும். வளரையிலே அவங்க பொம்பளை பிள்ளைய பக்கத்துல போய் கெடுத்துட்டோம்னா அது நல்லா இருக்காது. சரிங்க, உங்க 4 எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா மைசூர் இருக்கிற மாமா அங்க வரியா? ஊர்ல போலான்னு இருக்கிறேன் மாமா. ஊர்ல வரியா? ஐயோ கட்ட வளர்மாவே ஏன் இவட ஊர்ல போறாங்க? இல்லையே, ஊர்க்காரங்க பாக்குறதுக்கு தானே நீ போட்டுருக்காங்க. அதுல பணம் குறவுதானே? இல்லங்க, ஊர்க்காரவங்களுக்கு நான் ஆடணும், அத அவங்க பாக்கணும். ஆமா, அவங்க காலையில பார்த்தா தானே அவுப்பாங்க. ஆடுறத பாக்கணும், அப்புறம் அவுக்கணும். காலையில அவுக்கணும். என்னத்தம்மா காசுங்க நம்ம பண்ற தொழில பத்தி சேர்த்து கொடுக்கணும். ஆமா ஆமா, சரிங்களா? இருந்தாலும் முதல் மரியாதை ஊருக்கு தான் போட்டாச்சு இல்லைங்களா? மைசூட்டுக்கார மாமா போய் ரொம்ப மூலையில உட்காந்துருக்குறாங்க. அதனால அதுல போ. நீ சவசரம் போட்டிருக்கிறியா? நீ என்ன எனக்கு முன்னாடி போனாந்துக்கிட்டு உட்காரு. போன என் மாமா நேத்து போன ஊர்ல ஒரு பையன் உள்ள சட்டி போடாம முன்னாடி உட்கார்ந்து கத்துச்சு. என்ன கத்துச்சு? அதுக்குள்ள என்ன கோழி குஞ்சுதும் கத்துதோன்னு நான் எட்டி பாப்பேன். சரி, அது அப்படியே பொத்துக்கிட்டு வெளியே வரும். என்ன வரும்? என்ன குஞ்சு. நான் என்ன அப்புறம் நான் பார்க்கையில அது உள்ள போயிடும். அப்புறம் நான் இங்கிட்டு வந்தவனே வெளியே வந்து கியா கியான்னு கத்தும். நான் எட்டிக்கிட்டு பார்க்கையில அது உள்ள போயிடும். என்னன்னு பார்த்தா கண்ணை குறையன்னு கருப்புங்க. ஐயோ கரும்புச்சு. ஆனா கடைசியில பார்க்க போன அந்த பையன் கோழி குஞ்சு வியாபாரம் போல இருக்கு. கோழியை வித்து விட்டு கோழி குஞ்சை கொண்டு வந்து நடுவுல போட்டு அங்கனே உட்காந்துட்டேன். அந்த குஞ்சு சொல்றியா? அந்த குஞ்சு வேற குஞ்சா பார்த்தா இருந்தாலும் அந்த குஞ்சா பாக்குறதுக்காக வண்ணாடு கையாட்டி போனாங்க. தின்னூறு வாங்கறதுக்கு உடுக்கடி பூசாரிய பார்க்க போனேன். உடுக்கடி பூசாரிய அவரை பார்க்க போனேன். அவர் நேத்து மதுரைக்கு போயிட்டாராம் அங்கே அழைக்கிறதுக்கு. இன்னைக்கு ஊரா அழைச்சுக்கிட்டு தெரியுறாரு. அவர் இன்னும் கையில பிடிக்க முடியல. சரிங்க, உங்க 4-5 வந்துட்டு எல்லாத்துட்டு போயாச்சு. எனக்குன்னு ஒரு ஆளை கூட்டி வந்திருக்கிறாரு. சொல்லிக்கலாமா?